ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கத்தி பேசினாலே என்னோடய தொண்டை வந்து கொஞ்சம் இதாயிரும். ஸோ தொண்டை வந்து கொஞ்சம் கட்டிக்கிச்சு. ஸோ அதனால் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட மண்டைக்காடு கோவில் போய் சமைச்சு சாப்பிட்டு அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மண்டைக்காடு டெம்பிள் கன்னியாகுமரியிலே ரொம்பவே ஸ்பெஷலு. அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இதுக்கு எங்களுக்கு ஒரு லோக்கல் ஹாலிடேயும் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே போய் நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். இங்கேருந்து மட்டும் இல்லை, கேரளாவிலேருந்தும் நிறைய பேர் வருவாங்க. கேரளா, அப்புறம் பக்கத்தில் திருநெல்வேலி. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வருவாங்க. 10 நாள் திருவிழா நடக்கும். எங்கள் அப்பா வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இயரிங் தான் நிறைய எடுப்பேன். எப்போ வந்தாலும் நானும் எங்கள் அக்காவும் அப்படி தான். நிறைய பர்ச்சேஸ் வந்து அதில் தான் நடக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும்போது விளையாட்டு வாங்குவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ், இந்த மாதிரி பேங்கிள்ஸ், நெக்லஸ், இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம். ஸோ திருவிழான்னு வந்தாலே அது தானே நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறமா கடலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த ஒரு நாள் எப்போ வரும் அப்படின்னு எவ்ரி இயர் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறமா எங்கள் அப்பா வந்து சாமிக்கிட்ட போன அப்புறம் தான் வரவே இல்லை. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழித்து போன இயர் வந்தோம். குழந்தைங்கள்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் வந்திருந்தோம். இந்த இயரும் அதே மாதிரி வந்தோம். ஆனால் இந்த இயர் லாஸ்ட் இயர் வந்த மாதிரி ஆட்கள் வரல. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்லேருந்து இன்னும் 2-3 பேர் ஃபேமிலியிலேயே வர முடியலை. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து சமைக்கிற வேலை. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனதுமே கோவிலுக்கு போயிடுவோம். ஏன்னா நான்வெஜ் வச்சு சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா கோவிலுக்குள்ளே போக முடியாது. அதனால் எப்போயுமே காலையில் வந்து ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிளேஸ் தேடிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் பொங்கி சாப்பிட போகிறோம். இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் தெரியல, பொங்கி சாப்பிட போகிறோம். ஓகேவா? நல்ல சுவையான சிக்கன், அப்புறமா ஃபிஷ்ஷு ஃப்ரை எல்லாம் வச்சு தொம்சம் பண்ணிடலாம். ஓகேவா? விஷு எங்க சாப்பிடு, நீ சாப்பிடணும். சாஷி சாப்பிடு. இங்க உப்பு போட போறேன். ஓகேயா? உப்பு நான் தான் போடுறேன். கரெக்டா இருக்கும். அப்பா கழிஞ்சா சமையல் பண்ணிச்சியா? நீ பண்ணல. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? சாஷோ திஷு என்ன பண்றீங்க? இதுக்குதான் உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டது. நம்ம இப்போ வாட்டர் மெலன் கட் பண்ண போறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள பாதியை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு கொண்டு வந்தது. தொட்டு பார்த்தா நல்லா சில்லுன்னு இருக்கு. இதை நல்லா கட் பண்ணி சாப்பிடலாம் இந்த சூட்டுக்கு. ஓகேவா? ஓகே. Don't touch. I will give you. இதை நல்லா பீஸா கட் பண்ணி நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம். ஓகேவா? குட்டீஸுக்கெல்லாம் இன்னும் குட்டியா தான் தருவேன். ஓகேவா? ஓகே. வெயிட். இதுல இந்த குட்டி பையன் இருக்கல, இந்த குட்டி பையன் நான் கட் பண்றதுக்குள்ளே சாப்பிடுவேன்னு இருக்கான். குட்டி பீஸ் எங்க சாஷு குட்டிக்கு. டியோ நவஜித் கூல் ஆகுது. கொஞ்சம் கூல் போகணும். பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் 2 நாள் முன்னாடி தான் ஃபீவர் வந்தது. ஸோ கொஞ்சம் கூல் போனதுக்கு அப்புறமா இவளுக்கும் கொடுக்கலாம். நல்லா இருக்கடா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொன்னது எல்லாரும் அட் எ டைம்ல கடிக்கணும். ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கடி.
இது வந்து சாமிக்கு பூஜை வச்சது. எப்படின்னா அந்த மண்டை அப்போன்னு சொல்லுவாங்க, இந்த கொழுக்கட்டை தான். அதை வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை வச்சிடணும். அதை வச்சு அப்புறமா தான் அடுப்பில் வந்து அடுத்து வேறு ஏதாவது நம்ம சாதம் கறி ஏதாவது வைப்பாங்க. இதுதான் மண்டையப்பம், சாமிக்கு பூஜை பண்ணி வச்ச கொழுக்கட்டை. ஸோ இதுலேருந்து ஒன்று எடுத்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, எம்மி. யார் இதை வச்சா? யார் தான் வச்சா? உங்கள் அம்மா தான் வச்சா. எல்லாரும் உங்கள் அம்மா தானே வச்சாங்க. உங்கள் அம்மா காட்டு. கொழுக்கட்டை சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கு. இஸ் இட் டேஸ்டி? எஸ். எம்ஏ. நீ எம்ஏ சொன்னாங்க, எம்ஏ வைக்க. சாஷு, சாஷு. எங்க ரிஷிக்கு கொடுங்க, எங்க பிள்ளைக்கு கொடுங்க. டேக் ஒன் மோனு. எடு ஒன்று எடு. சூடா பாதி எடுத்து கொடுங்க. ஊதி கொடுங்க. இது சூடு இல்லை, சாப்பிடு. டேஸ்டா இருக்கு மோனி, வண்டர்ஃபுல். நல்லா இருக்குல்ல? வாவ், கடிச்சு கடிச்சு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த பெரிய பானையை வடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எங்கள் அண்ணி அக்காவும் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. கரணம் தப்பினால் மரணன்ற மாதிரி அப்படியே வந்து மேலே விழுந்துரும். ஸோ சாப்பிட முடியாது. சிக்கனையும் குழம்பையும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்துற வேண்டியதுதான். அதனால சோறு இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, சோறு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து வெடிங்கப்பா. சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடும். இது வந்து நான் வச்ச சிக்கன் குழம்பு. அது வந்து சாதம், சோறு. இப்போ நம்ம சுட சுட சோறு வடிச்சிடலாம். ஆமாம், லாஸ்ட் டைம் ராபர்ட் அண்ணன் அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் உண்டு. இந்த தடவை 2 பேரும் மிஸ்ஸிங். எங்கள் அண்ணனுக்கு ஒய்ஃபு, எங்கள் பெரியம்மா. இப்படி கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்து லாஸ்ட் டைம். அங்கே பார்த்தீங்களா மக்களே, அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் பசங்க வந்து சமைச்சு இது மாதிரி நிறைய பசங்க வருவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரே பெரிய இலையில எல்லா சாப்பாடையும் கொட்டி, டேய் மாறுடா, எல்லா சாப்பாடையும் கொட்டி சேர்ந்துருந்து சாப்பிட போகிறாங்க போல். அதைத்தான் நம்ம வீடியோ எடுத்து கொண்டிருக்கணும். ரெடியா கேளு, ரெடியா கேளு, ரெடியா சத்தமா, ரெடியா. நாங்க என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, இவங்க நல்லா என்ஜாய் பண்றாங்கப்பா. நமக்கு சமையல் பண்ணி இந்த தடவை தான் நம்ம லைட்டா பண்றேன் நான். இல்லைன்னா எங்க அக்கா அம்மா தான் எல்லாரும் கூட வரவங்க தான் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் நம்ம லைட்டா அந்த சிக்கன் குழம்பு மட்டும் வச்சிருக்கோம். அதுக்கே நான் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். பார்ப்போம், சாப்பிட நல்லா இல்லைன்னா என்ன அப்படியே கொன்றுவாங்க. அதை வச்சே சொல்லியே ஓட்டிடுவாங்கடா. நாங்களும் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கூட வரும்போது இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவோம். நமக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு மட்டும் இருந்தால் போதும். டாய்ஸ்லாம் வாங்கி தருவாங்க, ஸ்நாக்ஸு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் சமைச்சு இவங்களை பார்க்குறதுலேயே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆடு ரஞ்சிதமே, அங்கே நின்னாடு, ஆடு ஆடு ஆடு. ரஞ்சிதமே, சாஷு, ரஞ்சிதமே. எங்கள் கேங்கில் இன்னைக்கு ஜோடியாக வந்த ஆட்கள் இவங்க மட்டும்தான். ஏன் ஆத்துக்காரரும் இல்லை, அன்னிக்கு ஆத்துக்காரரும் இல்லை. ஸோ சேடு. ஸோ ரொமான்டிக் கப்பிள் இவங்க தான் இன்னைக்கு. ஓ ரெடி. ஓகே, சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடி, எல்லாமே ரெடி, சாப்பாடு எல்லாம் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேயா? ஓகே. ஸோ சமையல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி இந்த குழந்தைங்களோட கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போக வேண்டியதான். ஓகே, இப்போ சாப்பிட ரெடி ஆகலாம். இஷு சாப்பிடு. ஒரு வாய் எடுத்து நான் சாப்பிட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்கா? மீன் கறியா இதுவா சிக்கனா? அது மீன்.
இது எங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க என்னடா பண்ணி வச்சிருக்க இலைய? எங்க அத்தா வந்து நான் வச்ச சிக்கன் குழம்பு தான் சாப்பிடுவேன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சூப்பர் சொல்லு. என்ன சாப்பிட்ட நீ? ஒரே ஒரு சிக்கன் பீஸ் லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லியா? நல்லா இருக்கா? பார்க்காதீங்க மக்களே, நான் தான் இவனுக்கு ஊட்டி கொடுக்கணும், தனியா சாப்பிட மாட்டேன். ஓகே, யாருக்கெல்லாம் மண்டைக்காடு சாப்பாடு வேணுமோ ஓடி வாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடுவோம். ஸோ மக்களே, இதுதான் எங்களோட மண்டைக்காடு வீடியோ. எல்லா வருஷமும் இந்த மாதிரி வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்றது தான் வேலை. இந்த ஃபுட்டை முடிச்சிட்டு என்னென்ன கஷ்டமா இருக்கு? வெயிலா? ஓ, உனக்கு வெயில் அடிக்குதோ? எனக்கு இங்க ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதே கஷ்டமா இருக்குது. ஓ, இங்க வந்து எங்க அக்கா தான் வந்து பயங்கரமான ஆள். அவ தான் 2 பிள்ளைகளும் கொடுத்துருவா. இவரு ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடுவாரா? இது என்ன நியாயம்? எங்க அண்ணனை பாருங்க, அவனை பார்த்து படிங்க. நவ்ஜித்தும் தியாவும் குட் கேர்ள், குட் பாய் அண்ட் குட் கேர்ள். அவங்களே சாப்பிடுவாங்க, பட் முழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு கடலுக்கு போவோம். அதுக்கப்புறமா விளையாடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், நிறைய டாய்ஸ் வாங்குவோம், எங்களுக்கு நிறைய கம்மல்லாம் வாங்குவோம். இப்படி தான் எவ்ரி இயர் நாங்கள் மண்டைக்காடை வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அம்மா சாப்பிடலையா? வாங்க வாங்க, இருக்கிற பிளேஸில் வாங்க. ரிஷு, மேல் கழுவியாச்சா பாரு. அழுக்கு காலு கை எல்லாம் எடுத்து இப்போ மேல் கழுவி காலையில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே போட்டாச்சு. சாஷு, மேல் கழுவியாச்சா? டொய்யா, உறக்கம் வந்துருச்சு. இனிதாண்டா விளையாட போனோம். பீச் 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 பீச்சுக்கு போமா? சாஷு, பீச் போமா? பாத்ரூம்ல வந்து கழுவலான்னா ஒரே க்ரௌடு. ஸோ இங்கே அந்த பைப்லேருந்து தண்ணி பிடிச்சி அங்கே போய் நின்று ஒன்று ஒன்றா கழுவிட்டு வந்துட்டோம். அதுதான் பெஸ்ட்டு, டைம் சேவிங் கூட. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அவ்வளோதானே அவ்வளோதானே. அம்மா ஃபேஸ் வாஷ் பண்ணட்டா? இப்போ நாங்கள் விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக பிள்ளைங்களெல்லாம் இந்த மிக்கி மவுஸில் நாங்கள் ஏற்றி விட போகிறோம். என்ன மக்களே, இதில் போறியா போறியா மிக்கி மவுஸில்? எல்லாரும் போகிறாங்க மிக்கி மவுஸில். இதுலலாம் எப்பயும் ஏறுவோம். இப்போ இனி ஏற முடியுமான்னு தெரியலை. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இதிலெல்லாம் ஏற முடியாது, பயப்படுவாங்க. அதனால நம்ம அவங்கள மட்டும் இந்த மிக்கி மவுஸில் ஏற்றி விட்டுறலாம். அங்க போ ஆலை மண்டையில் எப்படி போவேன்? யார் 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 கூட்டிட்டு போ. அலையா செய்யா, போ போ போ, அவனே போவான் போ. வா வா, வாடியா வாடியா வாடியா. வா வா, சரி வா, சிரி சிரி, ஸ்மைல் ஸ்மைல். இப்போ இதுல நாங்க ஏற போறோம், இந்த வெள்ளத்துல ஏற போறோம். ரிஷு, நீ வரியா? ரிஷு, இதுல வரியா? வரல, நீ வரியா? ஓகே, ஹாய். அங்க 3 பாவங்கள் நிக்குது. ஹாய். அப்படா முடிஞ்சுதுடா, முடிஞ்சுது. எப்படி செம்மையா இருந்தா சாஷு? இது எப்படி இருந்து? சூப்பரா இருந்தா? சூப்பர் சொல்லு. அண்ணி எப்படி சூப்பரா இருந்தா? மக்களே, அம்மா போனது நல்லா இருந்தா? ஜாலியா இருந்தா? எப்படி இருந்து தியா? எப்படி இருந்து? சஷு, சஷு, ஹாய் ஹாய். வேணுமா இனி? கடி
இங்கே நீங்கி வா. இப்போ விளையாடுற இடத்துல வந்து எக்ஸிட் ஆகி அப்படியே வெளியில் வந்து ஷாப்லாம் இருக்கும். அதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் டாய் வாங்கிட்டு தேங்காய் பூ இருந்துச்சு. எனக்கு பொதுவாக தேங்காய் பூ ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சுதா, அதனால சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கினேன். அதை வாங்கி அவர்கிட்ட கட் பண்ணி வாங்கி அதை நடந்து சாப்பிட்டுட்டே போனோம். எப்பயுமே பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து போகிற வழியில் தான் போவோம். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் நீங்கி வேறு ஏரியாவிலேருந்து என்ட்ரன்ஸ் ஆகி போகலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் இப்படி போய் ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு வரலான்னு உள்ளே போனோம். இங்கேயுமே நிறைய போலீஸ்லாம் நின்னாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்டாங்க. ஸோ லைட்டாக போயிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். மண்டைக்காடு கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி வர்றது தான். ஸோ அப்போ வரும்போதெல்லாம் மெயினாக வந்து எப்படி போவோமோ அந்த வழியாக தான் கடலுக்கு போவோம். பேண்ட் நினைஞ்ச முன்னே ட்ரௌசர் இட்ஸ் ஓகே. பேண்ட் நினைஞ்ச முன்னே வீட்டுக்கு போய் மாற்றலாம். ஆமாம், லாஸ்ட்டில் நம்ம போனது பயங்கரமாக நினச்சிட்டே ஓகே வந்ததுக்கு கடலில் காலை நினைச்சாச்சு. காலையில் டைம் இல்லை, வெயிலும் கூட. அதனால் குழந்தைங்கள கொண்டு வந்து நினச்செடுத்து மண்டைக்காடில் சந்தோஷமாக பொங்கி சாப்பிட்டீங்களா அண்ணி? பொங்கி சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகலாமா? நோ 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 நோ. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்துட்டு எல்லாருக்கும் மேலாம் கழுவி அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்குமே வந்து அங்கே வந்து சேர்த்து தான் சமைச்சிருப்போம். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தூங்குறதுக்கு டைமை பாருங்கள். டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் போகணும். ஆனால் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த டயர்டே இல்லை. அங்கேயும் ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தாங்க, இங்கேயும் வந்து ஒரே விளையாட்டு. அப்புறமா பிடிச்சி வச்சு தான் தூங்க வச்சுருக்கு. இப்போவே கிட்டத்தட்ட 11 ஆகிடுச்சு பாருங்கள். 10:45 ஆகிடுச்சு. ஆனால் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் மண்டைக்காடு எவ்ரி இயர் நாங்கள் போகிறது. ஸோ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.